எல்லா வண்டியும் டீசல் போட்டு ஓடிபி போட்டு முடிச்சிட்ட மக்களே. இதுக்கு தான் அவசரப்படக்கூடாதுன்றது. இந்த ரோட்டில் கட் பண்ணணும், வண்டி நேராக போகுது, டயர் அடிக்குது. அலைன்மெண்ட் பார்க்கணும். ஆந்திரா பார்டர் முடிஞ்சிருச்சு மக்களே. பாருங்க, இந்த நல்ல ரோடு ஆரம்பிக்குதா. இதுக்கு அந்தாண்ட வந்து தெலுங்கானா சேத்துப்பள்ளின்ற ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அனகாப்பள்ளி தாண்டி வந்து நிற்கிறேன். சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூரில் லோடு ஏற்றிட்டு விசாகப்பட்டினம் ஹார்பரில் இறக்கிட்டு இப்போ இங்கே வெயிட் பண்ண சொல்லி சொன்னாங்க. நைட்டே வந்து நின்றுட்டேன். அதாவது நேற்றுல நைட்டு தான் வந்து நின்னேன். இப்போ ஃபோன் அடித்து எங்கள் ஆளுங்க என்ன பிளான் பண்ணுவாங்க, அப்படி வில்லங்கத்தில் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இறக்கிட்டு ரிட்டன் சென்னைக்கு வர சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் திரும்ப நாக்பூர் போக சொல்கிறாங்க. மறுபடியும் நாக்பூர்லேருந்து லோடு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு ரிட்டன் மறுபடியும் நாக்பூருக்கே போகிறேன், சென்னைக்கு போகல. இந்த வாட்டி கொஞ்சம் பிளான் போட்டு வச்சுருந்தேன். சரி, வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, சரி அப்படியே சென்னைக்கு போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பொங்கல் வர. சரி, அதுக்குள்ளே வீட்டுக்கு போக முடியுமான்னு பார்த்தேன். கடைசியில் இவங்க இங்கேருந்து நாக்பூர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் சென்னைக்கு போகல. அப்படியே பொங்கலே முடிஞ்சு போயிடும் போலையே. சரி, பரவாயில்ல. சரி, இப்போ பொங்கலுக்கு போயும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வீட்டுக்கு போகிறதுக்கே பொதுவாக பிடிக்கல, என்ன பண்ணுறது. சரி மக்களே, போயிட்டு 150 லிட்டர் டீசல் போட சொல்கிறாங்க. போய் டீசலை போட்டுக்கிட்டு இங்கேருந்து அப்படியே பயணத்தை தொடரலாம் நாக்பூருக்கு. இங்கே பங்கில் மற்ற வண்டிக்கு ஓடிபி போட்டு சொல்லிட்டு இருக்க மக்களே, ஒன்றும் முடியல. இந்த வடக்கு நண்பர் எல்லா வண்டியும் போட்டுட்ருக்கான் பாருங்க. என் வண்டி அண்ணா எடுத்துட்டு வரேன். இங்கே வா அண்ணா, இதில் வந்து விடு, இப்படி வந்து விடு, வா லைனில் கொண்டு வந்து. எல்லா வண்டிக்கும் டீசல் போட்டு ஓடிபி பில்லு எடுத்துட்டு இருக்கேன். போ போ போ. ஆடா இங்கேயும் அங்கேயும் நம்மளை அலைய விட்றாங்க மக்களே. இந்த எல்லா வண்டிக்கும் ஓடிபி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும் போல. எல்லா வண்டியும் டீசல் போட்டு ஓடிபி போட்டு முடிச்சிட்ட மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, கிளம்பலாமா? வரும்போதே பார்த்தீங்கன்னா லோடு வண்டி எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக எம்டி வண்டி. பயங்கரமா குதிக்கும். எப்படியாவது ஓட்டிட்டு போகணும், ஏன்னா ரோடு வேற சரியில்லை. ரூட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் மக்களே போக போகிறோம். இப்போ இங்கேருந்து தேவாரம்பள்ளியில் போய் கட் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்பம், அடுத்து வாரங்கால், அப்படியே பார்ட்ரு சந்திராபூர் அது போய் மறுபடியும் போனோம். தேவாரம்பள்ளி வந்திக்கும் ஹைவேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அந்தாண்டா தான் சிங்கிள் ரோடு. இதுக்கு முந்தின வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள் மக்களே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைசாக் ஹார்பரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைசாக்கில் போயிட்டு பீச்சு போயிட்டு அப்படியே இந்த சம்மரின் மியூசியம் இருக்குது பாருங்கள், நீர்மொழி கப்பல் மியூசியமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தேன். வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் மக்களே. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
டோல்கேட் லைன்லாம் எதில் போகிறதுனே தெரிய மாட்டேங்குது. பக்கத்து ட்ராக் மாறி வர மக்களே. இந்த லைனில் வண்டி போல பஸ்ஸா வீடு இருக்க லாரியால் அதே ஒரு 10 நிமிஷம் நின்று அப்புறம் ரிவேர்ஸ் வந்து அப்புறம் மறுபடியும் போயிட்டு வேற ட்ராக் மாறி வரேன். எதனா ஒரு வண்டி டோல்கேட்ல இந்த மாதிரி வந்து நின்றுச்சுன்னா தலைவலி தான். பூம்பா ஓப்பன் ஆயிடு. ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கங்க சிமெண்ட் ரோடு வருதா, தூக்கி போடுது மக்களே. தார் ரோடு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓட்டிடலாம். சிமெண்ட் ரோடு எம்டி வண்டி தூக்கி போடுது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டெப்பு அதாவது ஒரு பேட்சாக தான் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு தூக்கி கிடக்குது. பட்டு இருக்காரு வினோத் அண்ணா. ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு டீ வாங்கியாச்சு மக்களே. அப்படியே குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் ஓட்ட முடியும் தெரியல. என் வண்டி தூக்கி கிடக்கு. அது வாரம் போயிடுச்சு தெரியாதா. டீ சுமார் தான். டோல்கேட்டை தாண்டி நிப்பாட்டுற டீ கல்ல எந்த டீ கல்ல டீ நல்லா இருந்துக்குது. தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஐயோ இந்த ரோடே இப்படி தூக்கி போடுதுன்னா அந்த சிங்கிள் ரோடுல போய் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. போகும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பலு சேர்ந்துருச்சு மக்களே. போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட சேர்த்து மொத்தம் 6 வண்டி பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனேன். இப்போ இன்னும் 2 வடக்கு நண்பர்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டாங்க. அது இல்லாத நம்ம ஆளும் ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அவங்கள இப்போ கூப்பிட்டு போனோம். ஒரு சில பேர் நம்ம ஆளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வருவாங்க. இந்த வடக்கு நண்பர்கள் தான் வண்டிக்கு பின்னாடியே வருவாங்க. சரி பரவாயில்ல, என்ன மிஸ் பண்ணாத வாங்க. அப்புறம் ரோடு மாறி போயிட்டு உடனே மேனேஜருக்கு போன மாறி போயிட்டேன் அப்படின்னு வண்டியே காணா. அப்புறம் அவங்களும் தேர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓடு விஜயவாடா ஸ்ட்ரைட்டா, சென்னையும் ஸ்ட்ரைட்டா. எத்தனை கிலோமீட்டர் வரும் தெரியலையே. சென்னை எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மலைக்கு மேல கோவில் இருக்கு, பெருமாள் கோவில் தான். அப்படியே லென்த்தா இருக்கு. இந்த ரோடு தான் மக்களே. போகும்போதும் கொஞ்சம் நைட் டைம்ல போயிட்டோம், வரும்போதும் நைட் டைம்ல தான் வரோம். பகலில் வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த ரோடு கொஞ்சம் வந்து எப்படின்னா அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கும், கொஞ்சம் அப்படியே மலைகள் அப்படியே பார்த்தா மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நைட் டைமில் போகிறோமே. யாருன்னா கேப் விடுவாங்களா? ஏறலான்னு பார்த்தா எல்லா வண்டியும் லைனா நிக்குது. டீ கடையா? ராஜமந்திரி இன்னும் 60 கிலோமீட்டர் தான். அதுவே இதுக்குதான் அவசரப்படக்கூடாதுன்றது. இந்த ரோட்ல கட் பண்ணணும், வண்டி நேரா போகுது. ராஜமந்திரி ஊருக்குள்ளார போகும் மக்களே. நேரா போனா இப்ப நம்ம போறதுதான் அவுட்ரு.
அது அந்த அளவுக்கு ரோடு டைவர்ஷன் மாதிரியே இருக்காது பாக்குறதுக்கு. ஏதோ ஒரு ரோடு தனியா புதுசா போற மாதிரி இருக்கும். நம்ம வினோத்தனம் தான் போனது. இவரே எப்படி போறாருன்னா வடக்கு நண்பர்லான்னு தெரியல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக நைட் டைம் தானே, நேராக போனால் கூட ராஜமந்திரி ஊருக்குள்ள போயிட்டு கூட வெளியே வரட்டும். ராஜமந்திரி அவுட்ரு வந்தோன்னா ஒரு ஆத்து பாலம் வரும் மக்களே. போகும்போது பார்த்தீங்கன்னா அளந்து பார்த்தேன், கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து 4 கிலோமீட்ரு 200 மீட்ரு, அதான் 4.2 கிலோமீட்டர் இந்த பாலம் மட்டும் லென்த்து. நம்ம ஊரில் இதை விட எதனா லென்த்தாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யாருன்னா 4 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஊரில் எதனா பாலம் இருந்துன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எங்கே இருக்குன்னு. மாட்டு நின்றுக்கிட்டே போவோம் மக்களே பாலம். இதோட முடியுது மக்களே அந்த பாலம். தண்ணி கூட கொஞ்சம் நிறைய தான் போற மாதிரி இருக்கு ஆத்துல. வந்தாச்சு மக்களே, தேவாரப்பள்ளி. லெஃப்ட் எடுக்கணும், ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டா போனா ஏலூர் விஜயவாடா அப்படி போயிடும். பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு அந்த பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுவோம். மற்ற வண்டிங்கெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு ஏன்னா டிஃபன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம வடக்கு நண்பர்கள் மற்ற வண்டி எல்லாம் வரணும், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம். என்ன இருக்குது? இட்லி என்ன? தோசை இட்லி பார்சல். தோசை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மக்களே. சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்ச நாள் பிரேக் எடுப்போம். இங்கேருந்து கிளம்பும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வடக்கு நண்பர்கள் இன்னும் வரவே இல்லை. லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருக்கேன், இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து கிளம்புவோம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. காலையிலே எல்லா வண்டியும் கிளம்பி போயிடுச்சு. விடியங்காலே தட்டினாங்க லொட்டுன்னு. நான் தான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், நீங்கள் போயின்னு வரேன்ட்டேன். சரி, நானும் வினோத் அவர்களும் இருக்கோம். இதுக்கு மேலே எடுத்துட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதே தேவாரம்பள்ளி ஹைவே பார்க்கிங் தான் நிற்கிறேன். சரி வாங்க கிளம்பலாம். ஒரே பக்கம் டயர் அடிக்குது. அலைன்மெண்ட் பார்க்க மக்களே வாங்க புறப்படலாம். ஆனா இதுக்கப்புறம் ஃபுல்லா சிங்கிள் ரோட்ல தான் ஓட்டணும். வரும்போதே இந்த ரோடு ஏகப்பட்ட பேட்சா இருந்தது. இந்த ரோடும் வராங்கல் போற ரோடும் ஃபுல்லா தான் பயணம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா போங்க அப்படின்ட்டாங்க.
அதுதான் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. ஏன்னா இல்ல இந்த கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, நீ அதுக்குள்ள அதே கம்பெனி தான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த ரோட்ல ஓட்ட முடியாது. பாருங்க கம்பம் 178 கிலோமீட்டர். டீ கடை என்ன திறந்துருக்கும் பார்த்தா டீ கடையில் ஒரு கடை ஆகி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு டீ சுடு தண்ணி மாரி தான் இருக்கும். எப்படிதான் இருக்கு பார்ப்போம். சுடு தண்ணி தான் எப்படி இருக்கு? அருமையாகுது. ஏதோ டீன்ற பேர்ல சுடு தண்ணி குடிச்சு விட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஏன்னா அவ்வளோ காலையில வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டீ டைம் அந்த மாதிரி கடைங்க எதனா ஓப்பனில் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை, திறக்கவே இல்லை. சரி பரவாயில்ல. இந்த ரோடு வரும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வந்தோம். இங்கேருந்து ராமகுண்டம் கரீம்நகர் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரோடு தெரியும். ஆனாலும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் இப்போ நான் வர்றதில் 2வது ட்ரிப் இதில். ஆமாம், ஆனால் அப்போ கூட இதில் போகிறது தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். வரும்போது தான் 2 தடவை வந்திருக்கேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு, அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி லோடு ஏற்றிக்கிட்டு வைசாக் வந்து இறக்கிட்டு அப்படியே எம்டி வந்து சென்னை போயிட்டான். திரும்ப நாக்பூர்லாம் போக சொல்லல, சென்னை வர சொல்லிட்டாங்க. சென்னை போயிட்டோம் லோடு இல்லாதால. இப்போ பார்த்தீங்கன்னா நாக்பூர் போக சொல்கிறாங்க மறுபடியும். அதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த ரோட்டில் போகிறேன். இதுக்கு வடக்கு நண்பர் அவங்க எல்லாத்தையும் முன்னாடி போய் அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு தட்டினாரா. ஆனால் அப்படியே இவங்களை அப்படியே கூப்பிட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடியே கூப்பிட்டு போயிடுங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவரு கூட சரி பரவாயில்ல, விஸ்வநாதன் கூட அனுப்பிச்சி விட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு. எங்கன்னா டவுட்னா ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளும் அதுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம்ல. வடக்கு நண்பர்களை வைத்து கொண்டு சமாளிச்சுட்டு போகிறத விட கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம். ஆனால் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க மக்களே இந்த ரோட்டில். இந்த ரோட்டில் என்னென்ன தெரியுமா இருக்குது? இந்த புகையில இந்த பாருங்க, இதெல்லாம் அந்த புகையில தான் புகையில போட்டுறாங்க. அதை விட்டால் வந்து இந்த பாம் ஆயில் கொட்டை எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மரம் இருக்குது நிறையா. மாங்கன்று நிறையா சேல்ஸும் இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் விதவிதமாக எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்காங்க. இதில் இதுதான் அதிகமானு சொல்ல முடியல. எம்டி வண்டியா இருந்தா கூட நம்ம வண்டி அவ்வளோ ஒரு அளவுக்கு தான் போகுது. வண்டிகளை சைடு வாங்கி வெளியே வர்றதுக்குள்ள போதும் ஆகுது மக்களே. இது பாருங்க, இதுதான் பாம் ஆயில் மரம். ஆனா பார்க்கறதுக்கு அப்படியே தென்னை மரம் மாதிரியே தான் இருக்கு. இதுதான் பாம் ஆயில் மரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கொட்டை கூட அப்பப்போ டிராக்டர்ல ஏத்திட்டு போறாங்க பாக்குறேன். இதுல இருந்து தான் பாம் ஆயில் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. பாருங்க, இது ஃபுல்லா இந்த புயல தோட்டம். எத்தனையோ ஏக்கர் அங்க போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லா புயல தோட்டம் இல்ல பாம் ஆயில் மரம். அதை பாருங்க, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் மரம் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல,
அதாவது கண்ணா வச்சு விற்பாங்க பாருங்க, அந்த மாதிரி. இதோ கூட இருக்கு பாருங்க. ஆந்திரா பார்டர் முடிஞ்சிருச்சு மக்களே. பாருங்க, இந்த நல்ல ரோடு ஆரம்பிக்குதா, இதுக்கு அந்தாண்ட வந்து தெலுங்கானா. இந்த பார்டர் கிராஸ் பண்ற இடத்துல மட்டும் ரோடையே போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அப்படியே தான் இருக்கு. தூக்கி தூக்கி கடாசுது. இன்னும் இந்த ரவை தான் ஒரு இந்த பிட்டு ரோடு அது ஏறுது பாருங்க. ஐயோ, அப்பா வந்தாச்சு மக்களே தெலுங்கானாக்குள்ள. ஆர்டிஓ செக் போஸ்ட். நம்மளுக்கு வேலை இல்லை. இதோ இருக்கு பாருங்க ஆர்டிஓ செக் போஸ்ட். அப்படியே மேலேயே வேமன்ட்டும் இருக்கும். பாஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு இருக்க அந்த ஆர்டிஓ பார்டருக்கு பேர் என்னன்னு தெரியல மக்களே, ஊர் பேரு. நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா இதுக்கோட பேர் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரோடு உள்ள நுழைஞ்சிட்டோன்னா இந்த ஊர் பேர் போட்ட போர்டு அதெல்லாம் எதுவுமே ஒழுங்கா இல்லை. எல்லாம் ஒன்று பாதி பாதியாக கிடக்குது, இல்லைன்னா ஒழுங்கா தெரியல. நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சாதான் புதுசாக வரவங்களுக்கு தெரியும். ஓகே, பள்ளமா ஏமா இந்த இடத்துல வந்து லெஃப்ட். கம்பம் எத்தனை கிலோமீட்டர் தான் வரும்னே தெரியலையே. ஏன்னா போர்டு இருந்தா தானே பாக்குறதுக்கு. உள்ள நோய்ஞ்சதுல இருந்து ஊரு உள்ளியும் காட்டு உள்ளியும் வரா மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். ஆனா போர்டே இல்லை. கண்டெய்னர் இருந்தா கூட தெரியாது குதிக்கிறது. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு காடாதான் இருக்கும். இந்த குரங்கு கூட்டம் வேற ரோட்ல அலையுது. சேத்துப்பள்ளின்ற ஊருக்குள்ள போயிட்டு இருக்கேன். எல்லாம் தெலுங்குல எழுதி வச்சுக்கிது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் காதெல்லாம் கேக்குமா இல்ல கேட்காதானே தெரியல மக்களே.
சேசாருன்னு கீங்கன்னு வச்சாலும் நவர மாட்டேங்கிறாங்க, யாருன்னு வச்சா கூட காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதில் அந்த 79 கிலோமீட்டர் போட்டிருக்கிறது வந்து தேவரப்பள்ளி தேவராஜ் கம்பம் தான் நினைக்கிறேன். 79 கிலோமீட்டர் போட்டுக்கிறது.